ஏனோ Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எஃபர்ட்டுமே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஜஸ்ட் அந்த எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்வேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபர்ட்டில் வந்துட்டு காப்பி பண்ண அந்த எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஃபர்ட்ஸில் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 13.20 செகண்ட் டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. ஸோ கரெக்டாக வந்துட்டு 13.20 டியூரேஷன் வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். அகைன் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு 13.20 செகண்ட் வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அது வரைக்கும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ள இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 13.20 செகண்டுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜஸ்லேருந்து டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13.20 செகண்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உள்ள இமேஜஸ் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு பேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து இமேஜஸ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 எஃபர்ட்டுமே வந்துட்டு காப்பி பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு
பிட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 13.20 செகண்டில் வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 13.20 செகண்டுக்கு அடுத்து உள்ள இமேஜஸ்லேருந்து செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டியூரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு எம்டியாக இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 எஃபோர்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.